நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என் உயிர் போயிருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க. அந்த நடிகை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய த்ரிஷா. த்ரிஷா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல நாயகி படம் அவங்களுடைய நடிப்புல வெளிவந்தது இல்லையா, அந்த படம் வந்து அவங்க எதிர்பார்த்தால ஓடல. அதாவது வந்து எப்படி சொல்றது, படமே அவுட் அப்படின்ற அளவுக்கு வச்சுக்கோங்களேன். சோ அது விட்டாலும் கொடி படம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே தாங்கி புடிச்சு எப்படியோ கை கொடுத்துருச்சு. கடந்த 13 வருஷமா வந்து தமிழ் சினிமாவில வந்து இருந்துட்டு வராங்க நம்மளுடைய த்ரிஷா. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நிச்சயமான திருமணம் கூட நின்னாலும் கூட பல படங்கள்ல வந்து கமிட் ஆகி இப்ப வரைக்கும் நடிச்சுட்டே இருக்காங்க. நடிப்புல மட்டுமே கவனம் செலுத்திட்டு வராங்க நம்மளுடைய த்ரிஷா. அது மட்டும் இல்லாம த்ரிஷாக்கு சினிமா தான் உயிர் மூச்சா கேட்டுக்காங்க. இது குறித்து அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சினிமா தான் என்னோட உயிர் மூச்சு, நான் நடிச்சிட்டு இருக்கும் போதே என்னோட உயிர் போயிடணுங்க, அதான் என்னோட கடைசி ஆசை. அது மட்டும் இல்லாம சினிமா தான் என்னோட பலம், அதனாலதான் என்னவோ என்னோட கல்யாணம் கூட நின்று போச்சு. என்னோட கர்ப்ப காலத்துல மட்டும்தான் நான் நடிப்புக்கு சற்று கொஞ்சம் இடைவெளி விடுவேனே தவிர மற்றபடி தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே தாங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த்ரிஷா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டா மோகினி, சதுரங்க வேட்டை 2, கர்ஜன் அப்படி படங்கள்ல நடிச்சுட்டே வராங்க. சோ அவங்க இன்னும் வந்து பல படங்கள்ல கமிட் ஆகி அவங்களுடைய கடைசி ஆசை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.